இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவையை வச்சு வத்தல் செய்யலாம். எப்படி செய்யலான்றதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள் வந்து 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டேன். வேண்டிய அளவுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா இருந்தால் புதினா கூட போட்டுக்கலாம். நீங்கள் 4 காஞ்ச மிளகா. இதை வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸாக செய்ய போகிறோம். சும்மா நம்ம வந்து நல்லா பொடி பண்ணிக்க போகிறோம். அதுதான் கலக்க போகிறோம். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் நான் இதில் காட்டலை, ஏன்னா நான் வந்து ரவையை போட்டு கலக்கும்போது கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இறக்கி வச்சிட்ட பிறகு. அப்போ நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு செய்முறையை பார்த்துடலாம். இப்போது இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். 4 மிளகா தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஒருவேளை அதிகமாக வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா வெயில் காலம் இல்லையா, அதனால தான் நான் காரம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். 1 கப்புக்கு ரவைக்கு 3 மிளகாவே போதும். ஸ்டில் கொஞ்சம் 4 மிளகா போட்டிருக்கேன், சின்னதாக இருக்கிறதுனால. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 7 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். அதே கப்பில், எந்த கப்பில் ரவை நம்ம வச்சுருக்கோமோ அதே கப்பில் அளந்து நான் 7 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இதே மாதிரி அகலமாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கலக்கும்போது ஈஸியாக இருக்கும். நான் வந்து பொடியாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வத்தலில் கலக்கணும். அந்த ரவை கஞ்சி செய்வோம் இல்லையா, வத்தல் போடுறதுக்கு அதில் நம்ம கலக்கணும். இப்போ நான் தண்ணி வச்சுருக்கேன். 7 கப்பு தண்ணி நான் இப்போ இண்டக்ஷனில் வச்சுட்டேன். கேஸ் திண்டாட்டமாக இருக்கிறதுனால, தட்டுப்பாடாக இருக்கிறதுனால தண்ணி கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு தான் ரவையை போட்டு கலக்கணும். சரிங்களா? சில்லி ஃப்ளேக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தண்ணி கொதிச்சிட்ருக்குது. நம்ம வந்து நம்ம என்ன பண்ணலாம், ரவை போட்டு கலந்துக்கலாம். அந்த கொஞ்சம் தண்ணி தலைன்னு கொதிக்கணும் தண்ணி. அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் மெதுவாக ரவையை போட்டு நம்ம கலக்கணும். நான் உப்பு தண்ணியிலே போட்டிருக்கேன், அதை காமிக்க மறந்துட்டேன். ரவையும் வந்து போட்டு கலக்கும்போது அதை எனக்கு காமிக்க முடியல, ஏன்னா கரண்ட் கட் ஆகிடுச்சு. அதனால் நான் இப்போ உங்களுக்கு இப்படி காட்டுறேன். ரவை போட்டுட்ட பிறகு தான் காமிக்க முடியுது. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சிடலாம். வாங்க நம்ம இறக்கிடலாம். இறக்கி கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ இதில் நம்ம என்ன போட போகிறோம்னா, கொத்தமல்லி, ஜீரகம், அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் 3 போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் ஜீரகம். இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவையில் போட்டுட்டு இப்போது நம்ம க்ளீன் பண்ணி வச்ச கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அது போட்டுக்கிட்டோம். அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் போட்டுக்கலாம். இது நல்லா வந்து ஒயிட்டு, க்ரீனு, ரெட்டு அந்த மாதிரி கலரில் இருக்குது, பார்க்க அழகாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே அழகாக இருக்கு இல்லைங்களா? இது வத்தலாக காஞ்சி நம்ம வத்தல் போட்டுட்டு எடுத்து வறுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கலராக, ஃப்ளேவரும் ரொம்ப நல்லா இருக்கும். அதை கலந்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஆற வைக்கணும். கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கவரில் ஊற்றிக்கணும். சரியா? கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பார்த்திங்களா, திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. ரொம்ப கெட்டியாகக்கூடாது. ரொம்ப கெட்டியானா உங்களுக்கு வந்து வத்தல் வந்து அவ்வளோ வந்து காஞ்சி நல்லா வராது. கண்ணாடி பதத்தில் இருக்கணும் வத்தல், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரி, இப்போ நம்ம வத்தலை காய வச்சிடலாம். கவரில் ஊற்றிடலாம். நிறைய பேர் துணியில் ஊற்றுவாங்க. நீங்கள் வந்து புடவையிலையும் நல்லா நினச்சி ஊற்றலாம், கவர்லேயும் ஊற்றலாம், நல்லாயிருக்கும். இப்படி ஊற்றி நம்ம வந்து இப்படி தட்டி விட்டுடணும். நல்லா அழகாக வரும். இப்படி லைனாக ஊற்றிக்கோங்க, பார்க்க அழகாக இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் ஊற்றுங்க, சூடாக ஊற்றாதீங்க. இப்போது வத்தல் காஞ்சிருச்சு, பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. இதை நம்ம வறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி தான் கண்ணாடி பதத்துக்கு ஒரே நாளில் காஞ்சிருச்சுங்க. அந்த மாதிரி ஒரு வெயில் இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். வறுத்துட்டு நான் காமிக்கிறேன்.
இப்போ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 நாளாவது ஒரே நாளில் காஞ்சிருச்சு. பட் ஸ்டில் நீங்கள் வந்து இன்னொரு நாளும் வச்சு காய வச்சிங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக பார்த்திங்களா எவ்வளோ கண்ணாடி பாத்திரத்தில் ஒயிட், ரெட் அண்ட் க்ரீன் பார்க்கவே அழகாக இருக்குது இல்லையா? இப்போ காஞ்ச வறுத்தில் நான் வறுத்து காட்டுறேன். எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். வறுத்தெல்லாம் வறுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. ஆல்ரெடி ஒன்று வறுத்து சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இது அரிசி வறுத்தல் மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.